என்னை வந்து நான் டவுன் பண்ணிக்க நான் விரும்பல. என்ன செல்ஃப் டவுட் நான் படவே இல்லை. 2/4 கிளியர் ஆகலன்றப்போ அதுக்கு மேல எவ்வளவு படிக்கணும் அப்படின்றது அப்போ ஒரு கிளியரா மைண்ட் செட் இல்லை. நம்மளை பாத்துக்கிறதுக்கும் நமக்கு முக்கியமா இப்ப நம்மளை படிக்க வச்ச அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கும் அது நம்ம வேலைக்கு போனாதான் அது. வணக்கம், என் பேர் லோகேஸ்வரன். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நான் காஞ்சிபுரம் வெரண்டா ரேஸில் தான் ஜாயின் பண்ணி படித்தேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 446. நான் வந்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன் காஞ்சிபுரம் அந்த போஸ்டிங் எடுத்திருக்கேன். டிஎன்பிசி நான் சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து இந்த போலீஸ் அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஒரு கிரேஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி ஒரு சேஃபான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் 2019 நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மந்த் நான் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெரண்டா ரேஸில் குரூப் 2 மெயின்ஸ்க்கு தான் ஜாயின் பண்ணேன். வெரண்டா ரேஸ் காஞ்சிபுரமில் குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஜாயின் பண்ணேன். ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணேன். அது ஒரு 5 மார்க்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு மெயின்ஸு. அடுத்து தென் அதே கிளாஸ்லேயே வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணோம். நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக செட் ஆகி ப்ரிப்பேர் பண்ணோம். இது வந்து குரூப் 4 பொறுத்தவரையும் 3rd அட்டெம்ப்ட்டு. ஓவராலாக 5 இயர்ஸ் ஜேர்னி என்னோடது. 2019 இப்போ வரையும் 5 to 6 இயர்ஸ் ஜேர்னி. கேர்லெஸ் பண்ணாமல் தெரிஞ்ச கொஷினில் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தால் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்ச கொஷின்ஸ்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தப்பு பண்ணியிருக்கேன். தமிழில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். படிக்கிறதுன்னு பார்த்தா இப்போது ஜஸ்ட் அந்த சிலபஸ் வைஸ் படிக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. சிலபஸ் வைஸில் எந்தெந்த புக்கெலாம் கவர் ஆகுது அப்படின்றத வேஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே படிப்பேன். தனியாக படிக்கிறதுனா நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனியாக படிக்கிறப்போ கொஞ்சம் மிஸ் ஆகும். நம்மளுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்காது. இப்போ ரேஸ் பொறுத்தவரையும் காஞ்சிபுரம் ஜாயின் பண்ண டைமில் எனக்கு அங்கே எல்லாமே புதுசாக தான் இருந்தது. அங்கே இருந்த மென்டார்ஸ் டிஎல் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணாங்க, இப்படிலாம் படிக்கணும், முக்கியமாக டெஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்டு போட்டதுனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது ஓவரால் டெஸ்ட் பேட்ச் தான் எனக்கு ஓவராலாக இப்போது எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று கனெக்ட் பண்ணாங்க. அது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு நல்லா இது அதான் இப்போ நம்ம டெஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அதை மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதில் எது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டிவிஜுவலாக வந்து இது பண்ணி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம். என்னை நம்பி நான் படிக்கிறேன், இவன் படிச்சிருவான், கிளியர் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் நம்பின என் பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் அவங்க நினச்சிருந்தா இது வரல உனக்கு வேறு வேலைக்கு போ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னையும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்பினாங்க. இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் இப்போது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏதோ தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளால் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுது. நான் இப்போ ரெண்டு குரூப் 4மே எனக்கு ஜஸ்ட்டில் தான் போயிடுது. 162, 163 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை வந்து நான் டவுன் பண்ணிக்க நான் விரும்பல. என்ன செல்ஃப் டவுட் நான் படவே இல்லை. என்னால் முடியும், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இன்னும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்து போய் படிக்க ஆரம்பிச்சேன். அது தமிழ் பொறுத்தவரையும் எனக்கு தமிழ் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுது. தமிழ் மட்டும் 100 மார்க்ஸ் பார்த்துட்டு எனக்கு பயமாச்சு. ஜிஎஸ் ஓகே தான், ஏன்னா ஜிஎஸ்ஸும் மேக்ஸும் எனக்கு ஓகே தான், போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தது. தமிழ் மட்டும் தான் எனக்கு எப்படி வருமோன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு தயக்கமாக இருந்தது. ஆனால் போட்டேன். ஒரு சில இதெல்லாம் நம்ம படித்த சோர்ஸு, இப்போ டெஸ்ட்டு வச்சதில் அதெல்லாம் கொஞ்சம் வச்சு நான் கொஞ்சம் போட்டேன். இப்போது கிளியர் ஆகிட்டு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிச்சின்னு ஒரு சந்தோஷம். அப்பா வீட்டில் இருந்தார், அதனால் அப்பா கிட்ட உடனே வந்து சொன்னேன். அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி, அதான் அவங்க பேரண்ட்ஸ் முகத்தில் ஹாப்பினஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. என் பையன் ரொம்ப நாளாக அதாவது வந்து ஒரு போராடுன விஷயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எப்போ படிக்கணும்னு வந்து விருப்பப்பட்டு படிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோனோ அதுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல வந்து ஒரு ஆசைப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கே தவிர அதில் வந்து அதிக இன்வால்வ் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது. போக போக அவருக்கு அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட இல்லை முதல்ல எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி என்ன சரி, அதாவது வந்து எனக்கு வந்து அவன் படிச்சிருவான், படிக்கட்டும் எவ்வளோ நாள்னாலும் அப்படி இருந்தது.
மற்றவங்க கேட்கும்போது மட்டும் ஒரு இது இருக்கும், இன்னும் இது இவ்வளோ நாள் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. என் பேர் கௌசல்யா. நான் ரேஸ் காஞ்சிபுரம் பிரான்ச்சில் படிக்கிறேன். ஓவரால் 93rd ரேங்க் எடுத்திருக்கேன். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ணா 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க கைடன்ஸ்னால அது எனக்கு 2 இயர்ஸ்லேயே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அது ஈஸியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கு. கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஒரு ஆசை, ப்ளஸ் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அதனால எனக்கா இருந்த விஷ் தான் அது, கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு. நான் 2023 காலேஜ் முடிஞ்ச அப்புறமா ஜாயின் பண்ணேன். 2 இயர்ஸாக படிக்கிறேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எனக்கு செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து சிலபஸ் வச்சு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் மட்டும் படித்து அந்த மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தேன். டெஸ்ட் பேட்ச் சரியாக ரெகுலராக எதுவும் ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி இஷ்யூஸ்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா சிலபஸ் வச்சு சிலபஸில் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி எல்லா டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரேஸ் டெஸ்ட் பேட்சும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே டெஸ்ட் போடுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஆப்பில் அதை நம்ம திரும்ப ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகாதப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல் காலேஜில் படிக்கிறத விட இந்த குரூப் 4க்கு நிறைய படிச்சிருந்தேன். ஆனால் அந்த குரூப் 4 கிளியர் ஆகலைன்றப்போ அதுக்கு மேலே எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது அப்போது ஒரு கிளியராக மைண்ட் செட் இல்லை. அதனால இன்னும் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்போ ரொம்ப லோவாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் சரி படிக்கலாம் அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்ணது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணது, இதெல்லாம் இருந்ததுனால படிக்க முடிஞ்சது. ஓகே, ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறப்போ சிலபஸ்லேருந்து எப்படி கேட்குறாங்க, ஒவ்வொரு இயரும் ஸ்டாண்டர்ட் மாறிட்டே வருது. ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் இருக்கிறது கேட்காம அந்தந்த இயருக்கு ஏற்ற மாதிரி அது அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்லேயுமே ஹையர் செகண்டரி புக்கு, கொஞ்சம் அவுட் சோர்ஸ் புக்கு இதெல்லாம் படித்து ஓனாக நோட்ஸ் எடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட் முடிச்சுட்டு எப்போ போய் டவுட்ஸ் கேட்டாலும் மென்டார்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டவுட் கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எப்போனா அவங்களை ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்கலாம். அங்கேயும் எப்பவுமே ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிக்கிறது அது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டாஃப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க இடம் தான் எங்களோட இடம். அங்கே உட்காந்து தான் படிப்போம். அங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ஃப்ரெண்ட்ஸாக குரூப் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சது ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அது இருந்ததுனால இது முடிஞ்சது. கோமதி மேம் எனக்கு ஃபேவரட் மென்டார். அவங்க வந்து இப்போ எனக்கு மார்க்ல ரெடியூஸ் ஆகுது, ஏதாவது டெஸ்ட் கம்மியாகுதுன்னா அவங்க பர்சனலாக கூப்பிட்டு உங்களால முடியும், நீங்க இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம், இதெல்லாம் இந்த சோர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எனக்கு ஃபேவரட். ஸ்ட்ரிக்டால எதுவும் போகாது, 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துக்குவோம். எனக்கு தெரியாதது அவன் சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அந்த நோட்ஸ் அவன் யூஸ் பண்ணிக்குவான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் போகும். ஸ்ட்ரிக்டால ஆமா, அங்கேயும் அவன் கூட தான் படிக்கிறேன், இங்க வந்து அவன் கூட படிக்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு சில டவுட்ஸ் ஈஸியா கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் தான் மேக்ஸிமம் நான் தப்பு பண்ணுவேன் படிக்கிறதுல இல்லை டெஸ்ட்ல எதுனாலும் நான் மேக்ஸிமம் தப்பு பண்ணுவேன். அப்போ இவங்க எனக்கு கொஞ்சம், எங்கள் சிஸ்டர் என்னோட சின்னவங்க, ஆனால் இவங்க எனக்கு நிறையா சொல்லுவாங்க. நான் இவங்க கிட்ட கூட நிறைய டவுட் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி சண்டைன்னு வந்தது கிடையாது. மற்றபடி வெளியில மற்ற விஷயத்துக்கு சண்டை வரும், அது தடுக்க முடியாது. படிப்பு விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் சண்டை வந்து வீட்டில் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் இல்லை, அவ்வளோதான். இவளுக்கு அதுதான் தேவை. இப்போ இவள் படிக்கும்போது நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவளும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுப்போம், எல்லாம் பண்ணிப்போம். மற்றபடி சேர்ந்து படிக்கணும்னா சேர்ந்து படிப்போம், முடிவு பண்ணால் சேர்ந்து படிப்போம். இல்லை நான் இது படிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டோம்னா நான் வேறு படிக்கிறதா தான் நாங்கள் தனித்தனியாக படிப்போம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ எக்ஸாம் வரதான் போகுது. அந்த நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் பிளான் தான் விட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற வரையும், இப்போ ஜாப் போகிற வரையும் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு ஜாப் போயிட்டும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 காஞ்சிபுரம் நானே ஃபஸ்ட்டு இங்கே வந்து மெயின்ஸ்க்கு தான் நான் ஜாயின் பண்ணணும். மெயின்ஸ்க்கு தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் இங்கே வந்து இது கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு வச்சாங்க மெயின்ஸில் அந்த டைமில். அதனால சரி ஓகே, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிலாம் இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூட்டாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண டைமில் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது, நிறைய விஷயம் புதுசாக இருந்தது. நம்ம எந்த டவுட் கேட்டாலும் சொல்கிறதுக்கு அங்கே டிஎல்ஓ மென்டாரோ எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க.
அந்த வகையில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ டெஸ்ட் பேட்சுமே இப்போ நம்ம எதனா ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டா கூட ஏன் அந்த டெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கரெக்டாக கேட்டு நம்மளோட ப்ராக்ரஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளை இன்னும் நல்லா. அதனால ரேஸ் இன்ஸ்டியூட் கொஞ்சம் நம்ம இண்டிவிஜுவலாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்குது. நான் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். குரூப் 2க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக நம்மளை செக் பண்ணி நம்ம ப்ராக்ரஸ் காட்டுறோமா, நம்மளால முடியுமா அப்படின்னு நமக்கு என்கரேஜ் பண்ணுறது, டெஸ்ட் போட சொல்லி சொல்கிறது, அதுக்கப்புறம் அதில் நம்ம குறைஞ்சிச்சுன்னா நம்ம இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நமக்கு இது வரும்னு என்கரேஜ் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அது சப்போர்ட்டிவாக இருக்கும். கீ செக் பண்ணும்போது வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. இருந்தாலும் அதுக்கப்புறம் கீழே ஏதாவது சேஞ்சஸ் வர்றது இல்லை ஏதாவது ஒன்று நடந்துருமோன்னு அந்த ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் 2 பேருக்குமே 500க்குள்ளேயே ரேங்க் இருக்கும், ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கே போகிற அளவுக்கு நல்ல மார்க் வரும்ன்றது அந்த ரிசல்ட் பார்க்குறப்ப தான் எங்களுக்கே சந்தோஷமா இருந்தது. 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போ ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தால் தான் 2 பேரும் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அப்படியே உடனே வந்து அப்பா கிட்ட சொன்னோம். முதல்ல அப்பா கிட்ட சொன்னோம். நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு முக்கியமாக இப்போ நம்மளை படிக்க வச்ச அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் அது நம்ம வேலைக்கு போனால் தான் அதை நம்மளால பண்ண முடியும். நம்ம கடைசி வரைக்கும் இன்னொருத்தவங்களை நம்பிட்டே இருக்கிறதுன்றது நல்லது கிடையாது. அதனால நம்ம செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது கண்டிப்பாக முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். லோக்கல் ஃபண்ட் ஆஃபீஸர். தேங்க்யூ. 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 2 ரேஸ்.